Hallelujah. Hallelujah. Today I want to talk to you about the church in Antioch. இந்த நாளிலே அந்தியோக்கியாவிலே இருந்த சபையை பற்றி நான் பிரசங்கிக்க போகிறேன். Amen. Hallelujah. Hallelujah. The church in Antioch was a well-known church in the early days of the church. ஆதி நாட்களிலே ஆதி சபையிலே இந்த அந்தியோக்கியா சபை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சபையாக இருந்தது. Antioch was one of the third largest cities of the Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்திலே அந்தியோக்கியா பட்டணம் தான் ஒரு மூன்றாவது மிகப்பெரிய பட்டணமாக இருந்தது. Today Antioch is a very small town in Turkey which has around 6,000 people living there. இந்த நாளிலே துருக்கி தேசத்திலே அதே அந்தியோக்கியா பட்டணம் ஒரு சிறிய ஒரு பட்டணமாக நகரமாக மாறி இருக்கிறது. வெறும் 6000 ஜனங்கள் இருக்கிறார்கள். Antioch, was the first Gentile church. ஆனால் அந்தியோக்கியாவில் தான் முதலாக புறஜாதிகளுக்கு என்று ஒரு சபை ஏற்பட்டது. And they are an example to the world of missions. அவர்கள் இந்த உலக மிஷன் தேவனுடைய பணிக்கு ஒரு உதாரணமாக இருந்த ஒரு சபை. Amen. Amen. This is how the church was formed. இப்படிதான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. In Acts chapter 8 verses 1 to 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள். It says, on the day that Stephen was killed, a great persecution broke out against the church at Jerusalem. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் On the day that Stephen was killed, a great persecution broke out against the church at Jerusalem. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய உபத்திரவம் திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்டது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And the Bible tells us that Saul began to destroy the churches. வேதம் சொல்லுகிறது சவுல் திருச்சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். Amen. Amen. The Bible says that in verse 3 that Saul began to destroy the church, going from house to house. He dragged men and women and put them in prison. 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். Amen. Amen. Hallelujah. 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 And the Bible tells us in verse 1 that the whole church was scattered. 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சபையானது உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போனது என்று. Everyone was scattered except the apostles. The apostles continued to stay at Jerusalem. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லாரும் எல்லா தேசங்களும் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர்கள் மாத்திரம் எருசலேமிலே இருந்தார்கள். But in verse 4 the Bible says that those who had been scattered preached the word wherever they went. 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று. Amen. Amen. Hallelujah. 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 This is the most beautiful thing about the book of Acts. Now, once they were scattered, they were not afraid, they were not hiding, and they were not, keeping quiet because the apostles were not preaching. The Bible says they began to preach. வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளில் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, சபையானது சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்திலும் போன பிறகு கூட அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் இல்லை என்று அவர்கள் சும்மா இருக்கவில்லை. சிதறி போனவர்கள் எல்லாரும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். Amen. Amen. Hallelujah. 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 And that's the sign of a good believer. இதுதான் நல்ல விசுவாசிகளுக்கு உள்ள அடையாளம். Today's world, the people say, the congregation will say, that's the pastor's job, that's the evangelist's job. They are paid to preach. இந்த நாட்களிலே உலகத்தில் இருக்கிற சபைகள் சொல்லுகிற காரியம் என்னென்றால், பிரசங்கிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதெல்லாம் சுவிசேஷருடைய வேலை, போதகருடைய வேலை, அதற்கு அவர்கள் சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். But the Bible says that in the early church, all the people who were scattered, they began to preach the word of God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதி திருச்சபையிலே சிதறடிக்கப்பட்டு போன எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. In verse 19 it says, now those who had been scattered by the persecution in connection with Stephen traveled as far as Phoenicia, Cyprus and Antioch, telling the message only to Jews.
அப்போஸ்தலர் 11:19 ஸ்தேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். So those who were scattered from that church, they went and they preached, but they were preaching only to the Jews. அந்த சபையிலிருந்து சிதறடிக்கப்பட்ட போனவர்கள் எல்லாரும் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வந்தார்கள். They shared the gospel only with the Jews. யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை இவர்கள் அறிவித்தார்கள். Verse 21, in verse 20 it says, but some of them, however, men from Cyprus and Cyrene, went to Antioch and began to speak to Greeks also, telling them about the good news about the Lord Jesus Christ. 20வது வசனம், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். Amen. For the first time some people began to speak to the Greeks. முதல் முறையாக சிலர் கிரேக்க ஜனங்களுடனே கூட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். And the Bible says that the Lord's hand was with them in verse 21, and a great number of people believed and turned to the Lord. 21வது வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். So the first Gentile church was established. இங்குதான் முதலாக புறஜாதிகளுக்கு என்று ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. Till then what was exclusively for Jews, God is now offering his hand of salvation to the Gentile world, to you and me as well. அதுவரை யூதர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமாக இருந்தது. அந்த நாளிலிருந்து புறஜாதிகளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ரட்சிப்பின் கரத்தை நீட்டி நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். This is also the fulfillment of the prophecy in Matthew chapter 24 verse 14, where Jesus prophesied that this gospel of the kingdom will be preached in all the world for a witness unto all nations, then the end will come. அது மட்டுமல்ல, அந்த நாளிலே நடந்தது தீர்க்கதரிசன நிறைவேறுதலாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறார். Who at that time would have thought that this man, who the Israelites themselves, the Jews themselves, they did not accept him, but who thought 2000 years ago these words that he said, that this gospel of the kingdom will be preached in all the world. அதனால் யார் அந்த நாளிலே புரிந்து கொண்டு இருக்க முடியும்? யூதர்களே இயேசுனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனமானது அந்த நாளிலே பிரசங்கிக்கப்பட்டு நிறைவேறினது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And today that prophecy is still being fulfilled. People are reaching out to the ends of the earth. Today 4 billion people have been reached. There's just another 2.5 more billion that are still yet to receive the gospel, a survey says. இந்த நாட்களில் கூட தேவனுடைய அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்த வசனம் நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. இன்னும் உலகத்திலே எத்தனையோ ஜனங்களை தேவன் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சித்திருக்கிறார். இன்னும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவன் ரட்சித்துக் கொண்டு வருகிறார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. So this church in Antioch is a model church for us, for missions. அதனால் இந்த அந்தியோக்கிய சபையானது நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Now there are 3 things that we need to know about this church. இந்த சபை பற்றி 3 காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். Firstly, முதலாவதாக, it was a speaking church. இது ஒரு பேசுகிற சபையாக இருந்தது. A speaking church, and when we say speak, the Bible says here they began to speak to the Greeks in verse 20. 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கிரேக்கருடனே பேச ஆரம்பித்தார்கள், பேசி கர்த்தரை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They did not withhold the message from the Gentile people. அதனால் புறஜாதிகளுக்கு சொல்லாமல் அந்த சுவிசேஷத்தை, அந்த செய்தியை அவர்கள் மூடி மறைக்கவில்லை. And what happened when the church scattered is God opened new doors. God gave new missionary activities and missionary possibilities.
இந்த சபை சிதறடிக்கப்பட்ட போன போது தேவன் சுவிசேஷ வாசல்களை அநேக வாசல்களை இவர்களுக்கு திறந்து கொடுத்தார் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். Before this the Bible records that there are two people who are named or who who the Bible mentions who are outside the Jewish community who accepted Christ. அதற்கு முன்பு வரை வெறும் 2 பேர் தான் யூதர் அல்லாதவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Cornelius and the Ethiopian eunuch. அது யார் என்று சொன்னால் புறஜாதியான கொர்நேலியுவும் அந்த எத்தியோப்பியனான எத்தியோப்பியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now that time nobody realized that God was opening the door for pagans. அதுவரை யாருக்கு தெரியாமல் இருந்தது அவிசுவாசிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் தேவன் ஒரு சுவிசேஷ வாசலை திறக்கிறார் என்று. But when this church started, ஆனால் இந்த அந்தியோக்கிய சபை இல்தான் ஆரம்பமானது. And they started speaking to the Greeks and a great number of people began to come to church. இவர்கள் கிரேக்கருடனே பேச ஆரம்பித்த உடனே அதிக கூட்ட ஜனங்கள் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி தேவனுடைய சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். The Bible says in verse 21 that the Lord's hand was with them. And a great number of people believed and turned to the Lord. 21வது வசனம் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When they started spreading the gospel outside the Jewish community, the Bible says God's hand was with them. இவர்கள் எப்பொழுது யூதர்கள் அல்லாத மற்ற புறஜாதிகளுடனே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பொழுது தேவன் ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆரம்பித்தார். Today we need to learn to be a speaking church. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சபையும் பேசுகிற சபையாக மாற வேண்டும் என்று. A church that is not restricted or constrained by language or caste or religion or anything. சபையானது எந்த மொழியினாலேயோ அல்லது நிறத்தினாலேயோ அல்லது ஜாதியினாலேயோ வேறு எந்த காரியங்களினாலோ நிர்பந்திக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும். We need to spread the good news. நாம் தேவனுடைய நற்செய்தியை பரப்ப வேண்டும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. We live in a world that is full of hurting people. நாம் வாழ்கிற இந்த உலகமானது ஜனங்களை காயப்படுத்துகிற உலகமாக இருக்கிறது. We are living in a world full of busy people. ஜனங்கள் எப்பொழுதும் அலுவலாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். We are living in a world where people are going through a lot of struggles in their lives. அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு உலகமாக இது இருக்கிறது. On the outside they may smile and they may look happy and they may look like they're doing really well in life. ஒருவேளை வெளியிலே பார்ப்பதற்கு நன்றாக அவர்கள் இருப்பார்கள், சிரிப்பார்கள், வாழ்க்கையில முன்னுக்கு வருகிறவர்கள் போல தோன்றுவார்கள். But inside they're hurting, they're sad. They cry tears that nobody sees. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளாக அவர்கள் துக்கமாகவும் அழுகிறவர்களாகவும் கண்ணீர் வடிக்கிறவர்களாகவும் யாராலும் பார்க்க முடியாத நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. They need the good news of the gospel. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் நற்செய்தி அவசியமாய் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. They need to know about Jesus Christ who can save them. அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் இயேசு அவர்களை ரட்சிக்க வல்லவர் என்று. Amen. Amen. Hallelujah. 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 Just as Sister Ephraim shared this morning, she told that family, just try Jesus. அந்த சாட்சி நாம் கேட்ட சகோதரி எஃப்ரேசி சொன்ன சாட்சி அந்த குடும்பத்தினிடத்தில் இயேசுவை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று அவர்கள் சொன்னதாக. Hallelujah. Hallelujah. That's all it takes sometimes. இதுதான் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். Just try Jesus. இயேசுவை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். He will never fail you. அவர் ஒருபோதும் நம்மை தோற்கடிக்க மாட்டார். Hallelujah. 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 Your prayer may not be answered instantly. ஒருவேளை நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படாமல் இருக்கலாம். But surely it will be answered soon. ஆனால் நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God will make a way. தேவன் ஒரு வழியை உண்டாக்கி கொடுப்பார். Hallelujah. Hallelujah. How can people know about this way unless we speak about it? அதனால் நாம் போய் பேசாவிட்டால் எப்படி அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும்? Somebody say amen. Amen. Hallelujah. 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 We need to learn to speak. நாம் இப்படி
பேச கற்றுக்கொள்ள வேண்டும். Yes, today we are speaking, but we are speaking all the wrong things. இந்த நாள்ல கூட நாம் பேசுகிறோம், ஆனால் பல தவறான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். And that's the problem with the modern church today. I'm not talking about us, but the church in general. நான் பொதுவாக இப்பொழுது இருக்கிற எல்லா நவீன திருச்சபைகளை பற்றி பேசுகிறேன். இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. They talk against the church. The church is not good, the people are not good, the pastor is not good, the music is not good, this is not good, that is not good. We have 150 complaints. இந்த நாட்கள் எல்லா சபையில் நடக்கிற காரியம் இதுதான். அவர்கள் முறையிடுகிறது, சபை சரியில்லை, போதகர் சரியில்லை, பாட்டு சரியில்லை, இசை சரியில்லை, விசுவாசிகள் சரியில்லை என்று நாம் பல விதமான குறைகளை கண்டுபிடிக்கிறோம். D.L. Moody, one of the great evangelists of the last century, கடந்த நூற்றாண்டிலே மிக பிரபலமான ஒரு சுவிசேஷகர் இருந்தார், D.L. மூடி என்பவர். He had a very radical way of evangelism, a very different way of evangelism. அவர் ஒரு வித்தியாசமான முறையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். He would stand outside his church door before the service could start. அவர் அவருடைய சபைக்கு வெளியே நின்று ஆராதனை துவங்குறதற்கு முன்பதாக, and if any drunk person passed that way, யாராவது குடிகாரர்கள் அந்த வழியாக போவார்கள் என்றால், he will catch them by the collar and push them inside and make them listen to his sermon. அவர்களை சட்டையை பிடித்து உள்ளே இழுத்து அவருடைய செய்தியை பிரசங்கத்தை கேட்கும்படியாக செய்வார். So many people did not like it, but he was very effective. அநேகருக்கு இது பிடிக்கவில்லை, ஆனால் கூட அவர் இதை தொடர்ந்து நன்றாக செய்து கொண்டு வந்தார். One day one lady in the church, ஒரு முறை ஒரு பெண்மணி அந்த சபையில் இருந்தவர் said, see pastor, I don't like your method of evangelism. அவர் அந்த பெண்மணி அவரை பார்த்து சொன்னார், போதகரே, நீங்கள் பண்ணுகிற இந்த முறை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற முறை எனக்கு பிடிக்கவில்லை. So he said, I also don't like it. Do you have a better idea? What's your idea? அப்பொழுது அவர் கேட்டாராம், எனக்கு கூட இது பிடிக்கவில்லை தான், இதை விட ஒரு சிறந்த திட்டம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். She said, I don't have any idea. அப்பொழுது அந்த பெண்மணி எனக்கு கூட தெரியாது என்று சொன்னார். And he said, then mine is better than yours. அப்படியானால் உனக்கு தெரியாமல் இருக்கிறதை விட நான் தெரிந்திருக்கு இதுவே எவ்வளவு மேல் என்று சொன்னார். We need to speak. We need to tell people about Jesus Christ. We need to do whatever it takes to bring somebody to Christ. அதனால் எதெல்லாம் கிறிஸ்து வண்டையிலே ஜனங்களை கொண்டு வருமோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், பேச வேண்டும். Somebody say amen. Amen. Hallelujah. 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 I've shared this before, but I want to share it to you again. Once a lady came and told her pastor, you know, pastor, your tie is too long today. நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்மணி அவருடைய போதகரை பார்த்து, போதகரே, நீங்கள் கட்டிக்கொண்டிருக்க அந்த டை இன்றைக்கு நீளமாக இருக்கிறது என்று சொன்னார். It was so irritating. I could not listen to your sermon properly. அது எனக்கு தொந்தரவாக இருக்கிறது, அதை பார்க்கும்பொழுது உங்களுடைய பிரசங்கத்தை கேட்க எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னார். So he brought a scissor and gave it to her and he said, you cut it. அப்பொழுது அந்த போதகர் கத்திரிக்கோலை கொண்டு வந்து கொடுத்து, நீ வெட்டி விடு என்று சொன்னார். And so she cut the tie. அப்பொழுது are you happy? அந்த பெண்மணி அதை கண்டிக்கவும் செய்தார்கள். அப்பொழுது போதகர் கேட்டார், இப்பொழுது உனக்கு சந்தோஷமா என்று. And she said yes. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் என்று. Then he told, sister, I think your tongue is too long. அப்பொழுது போதகர் சொன்னார், சகோதரியே, உன்னுடைய நாக்கு மிக நீளமாக இருக்கிறது என்று. Shall we cut that also? அதை கூட வெட்டி விடலாமா என்று கேட்டார். I want to tell you, we are here to preach the gospel. நான் சொல்கிறேன், நாம் இங்கு இருக்கிறது தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. Finding fault is the work of the devil. குற்றங்களை கண்டுபிடிக்கிற வேலை சாத்தானுடையது. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. We need to be a speaking church. நாம் பேசுகிற சபையாக மாற வேண்டும். We need to tell people about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். We think, you know, some people are qualified to hear the gospel, others are not. நாம் நினைத்துக் கொள்கிறோம், சிலர் தான் சுவிசேஷத்தை கேட்பதற்கு தகுதியுள்ளவர்கள், சிலர் தகுதியே இல்லாதவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். We need to share the gospel to the sinner, the drunkard, the prostitute. நாம் சுவிசேஷத்தை குடிகாரர்களுக்கும் பாவிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் அறிவிக்க வேண்டும். Because Jesus said that it is the sick who need a doctor. என்றால் இயேசு சொல்லி இருக்கிறார், வியாதியஸ்தர்களுக்கு தான் மருத்துவர் தேவை என்று. In the gospel according to Saint John, யோவான் சுவிசேஷத்தில் Jesus talks to the Samaritan woman. இயேசு சமாரிய ஸ்திரீயினிடத்தில் பேசுகிறார். And as I've told you many times before, the Samaritans are hated by the Jews. நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன், இந்த சமாரியர்களை பார்த்தாலே
யூதர்கள் வெறுப்பார்கள். But this Samaritan woman was not only hated by the Jews, but she was even hated by her own community. ஆனால் இந்த சமாரிய பெண்ணோ யூதர்களால் மாத்திரம் வெறுக்கப்படவில்லை, அவளுடைய சொந்த சமுதாயத்தாலும் வெறுக்கப்பட்டவள். Her own community hated her. அவளுடைய சொந்த சமுதாயமே அவளை வெறுத்தது. Because she had 5 marriages already. காரணம் என்னென்றால் அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். She was living with one more man who she was not married to. அதன் பிறகு திருமணமாகாம வேற ஒரு புருஷனோடு வேற ஒரு ஆணோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருந்தார். But in spite of her spiritual condition, ஆனால் கூட அவளுடைய இந்த மோசமான இந்த ஆவிக்குரிய நிலைமையின் மத்தியில் கூட a woman living in sin for many years, அநேக ஆண்டுகளாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்ணோடு கூட Jesus comes to her. இயேசு அவளிடத்திலே போய் and he offers her the gift of eternal life. நித்திய ஜீவனை அவளுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். Somebody say amen. Amen. Hallelujah. 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 You know, one of the most sinful people the Bible tells us about, but Jesus goes to her and tells her, you can have eternal life. வேதத்திலே மிகவும் ஒரு பாவியான பெண்ணை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்திலே இயேசு போய் தேவன் உனக்கு நித்திய ஜீவனை தருவார், நான் உனக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லுகிறார். I can give you living water. நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னார். And you know, the most beautiful part of this passage, இந்த சம்பவத்தில் இந்த நிகழ்வில் மிக முக்கியமானது என்னென்றால், the Bible tells us that this woman who came to draw water, இந்த தண்ணீர் மொண்டு கொள்ள வந்த இந்த சமாரிய பெண், she left her jar at the well. அவள் தன் குடத்தை அந்த கிணற்றடியிலே விட்டுவிட்டு and she went back to the village to tell people that she has seen a prophet. அவள் தான் வசித்து வந்த கிராமத்திற்கு ஓடி போய் அவள் இயேசுவை மேசியாவை சந்தித்ததாக போய் அறிவிக்கிறாள். See how the good news can change people. பாருங்கள் ஒரு நற்செய்தி எப்படி ஜனங்களை மாற்றி விடுகிறது. This woman who came in the afternoon hiding, coming at a time when no one would come to fill water. இந்த சமாரிய பெண் மத்தியான வேளையில வருகிறாள், யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த நேரத்தில் தண்ணீர் கொண்டு போகும்படியாக. She goes back to the people she was hiding from. எந்த ஜனங்களை இடத்திலிருந்து தன்னை மறைத்து கொண்டாலோ அந்த ஜனங்களிடத்தில் இப்பொழுது அவள் ஓடுகிறாள். She brings the whole village with her. தன்னுடைய எல்லா ஜனங்களையும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவள் இயேசுவில் கூட்டி கொண்டு வருகிறாள். The word of God can change lives. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. We need to be a speaking church. அதனால் நாம் பேசுகிற சபையாக மாற வேண்டும். We need to be a speaking people. நாம் பேசுகிற ஜனங்களாக மாற வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. And the Bible tells us when we speak, வேதம் சொல்லுகிறது நாம் பேசும்போது, just like these people spoke, எப்படி இவர்கள் எல்லாம் பேசினார்களோ, then the hand of the Lord will be with us. அதே போல கர்த்தருடைய கரமும் நாம் பேசும்போது நம்மோடு கூட இருக்கும். Hallelujah. Hallelujah. See, in the Old Testament, the hand of the Lord meant 2 things. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கரம் என்று சொல்லும்போது 2 காரியங்களுக்கு அடையாளமாக இருந்தது. Firstly, it meant the power of God. முதலாவதாக அது தேவனுடைய வல்லமை குறிக்கிறது. Secondly, it meant the blessings of God. இரண்டாவதாக அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. And these 2 things are available to us. இந்த 2 காரியம் நமக்கு தயாராக இருக்கிறது. You can have the power of God in your life. நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை அடைய முடியும். You can get the blessings of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Are you willing to speak? அப்படியானால் நீங்கள் பேச தயாராக இருக்கிறீர்களா? Are you willing இருக்கிறீர்களா? to share the gospel? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருக்கிறோம். Somebody say amen. Amen. Hallelujah. 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 Secondly, இரண்டாவதாக this church was a giving church. இந்த சபை அந்தியோக்கியா சபை கொடுக்கிற சபையாக இருந்தது. Amen. Amen. The Bible tells us in verse 27, when some of the prophets came down from Jerusalem to Antioch, 28, one of them named Agabus stood up and through the Spirit predicted that a severe famine would spread over the entire Roman world. And this happened during the reign of Claudius. 27-28 வசனங்கள். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And the Bible says in verse 21, in verse 29,
the disciples, each according to his ability, decided to provide help for the brothers living in Judea. They did this, sending their gifts to the elders by Barnabas and Saul. 29 வசனம். அப்பொழுது சிஷ்யரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். The church was growing. இந்த சபை வளர ஆரம்பித்தது. The Bible says a great number of people turned to the Lord. வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய ஜன கூட்டம் தேவனண்டைக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள் என்று. Amen. Amen. Even before Paul and Barnabas could come there and pastor that church was already growing. In verse 21. 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலும் பர்னபாவும் அந்த சபைக்கு வந்து ஊழியம் செய்வதற்கு முன்பதாகவே அந்த சபையிலே அதிக ஆட்கள் இருந்தார்கள். Because they were a speaking church. காரணம் அந்த சபை பேசுகிற சபையாக இருந்தது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And under the leadership of Barnabas, பர்னபாவுடைய தலைமையின் கீழே, and later he brought in Paul. அதன் பிறகு பர்னபா சவுலையும் அங்கு கூட்டிக் கொண்டு வந்தார். In verse 24 the church said, the Bible says that the church began to grow even more. 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அதிகமாக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று. The Bible tells us that Barnabas brings Saul together, and together for a year they serve the Lord and they teach a great number of people. பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்து இன்னும் ஒரு வருஷ காலமாக அந்த சபையோடு கூட இருந்து அதிகமாக ஊழியம் செய்தார்கள். In verse 26 it tells us one more thing, that made the Antioch church so famous. It was at that church that the believers were first called Christians. 26வது வசனத்திலே மிகவும் ஒரு விசேஷமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், முதலாக அந்தியோக்கியாவில் இருந்த சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Because people saw that under the teaching of Barnabas and Paul the church grew, and they learned well, they lived a life of testimony. People started calling them Christians. ஏனென்று சொன்னால் ஜனங்கள் அவர்கள் பார்த்தார்கள், பர்னபா பவுலினுடைய தலைமையின் கீழே அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த சபை மக்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருக ஆரம்பித்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுத்தார்கள். Hallelujah. 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 Today what do people talk about us? இந்த நாளிலே ஜனங்கள் நம்மை யார் என்று கூப்பிடுகிறார்கள்? Do they call us Christians? நம்மை கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிடுகிறார்கள். Yesterday